பொள்ளாச்சி மாட்டு சந்தை வளாகத்தில் மாநில மாட்டு வியாபாரிகள் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாட்டு வியாபாரிகள் மற்றும் மாடுகளை ஏற்றி வரும் வாகன உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கடந்த சில நாட்களாக சந்தைக்கு மாடுகளை ஏற்றி வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி அதிமுகவை சேர்ந்த சிலர் பணம் கேட்டு மிரட்டுவதாக புகார் எழுந்தது. இதனைத் தடுத்து மாட்டு வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் பொள்ளாச்சி காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மாட்டு வியாபாரிகள் சங்கத்தினர் பாதுகாப்பு கோரி மனு அளித்தனர். வெளியூரில் இருந்து மாடுகளை ஏற்றி வரும் வாகனங்களுக்கு 10,000 ரூபாய் வரையும், உள்ளூர் வாகனங்களுக்கு 1000 ரூபாய் வரை அதிமுகவை சேர்ந்த சிலர் வாகனங்களை தடுத்து நிறுத்தி பணம் கேட்டு மிரட்டுவதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் பணம் தராவிட்டால் மாடுகளை கோசாலைக்கு அனுப்பிவிடுவோம் என்று மிரட்டுவதாகவும் மாட்டு வியாபாரிகள் குற்றம் சாட்டினர். மாட்டு வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே ஏற்படுத்திய தீர்மானத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு காவல்துறை துணை கண்காணிப்பாளரை சந்தித்து ஒரு மனு கொடுத்திருக்கிறோம். 2-3 நாட்களுக்கு முன்பு மாட்டு வியாபாரிகளை பாதுகாக்கிறேன் என்கின்ற போர்வையிலே சில அதிமுகவினர் பொறுப்பிலே இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவராக, ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருக்கின்றவர்கள் தலைமையிலே மாட்டு வண்டிகளை குறுக்காட்டி தடுத்து நிறுத்தி ரூபாய் 10,000 வெளியூர் வண்டிகள் கொடுக்க வேண்டும், உள்ளூர் வண்டிகள் 1000 கொடுக்க வேண்டும், இல்லையென்றால் இதை கோசாலைக்கு கொண்டு சென்று விடுவோம் என்கின்ற அடிப்படையிலே முரட்டுகின்ற தோணியிலே 2 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது குறித்து இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகளிடம் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கிறோம்.